சப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்ன, ஒரு பர்சனல் இமோஷன்ஸ் அண்ட் பேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் வந்து நம்ம சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவா தான் இருக்கும், நாட் அப்ஜெக்டிவ், ரைட்? லைக் 20th century writers. So as I have mentioned, romantic writers அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா காமன் மேன் வில் பி த ப்ரோட்டகனிஸ்ட், ரைட்? ஸோ எப்படி எந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் இருக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவலிசம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ரைட்? லைக் மெடிவல் போயட்ஸ், இப்போ நீங்க வெர்ஜில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவரோட ஒர்க் எக்லாக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ சம்ஹவ் அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எப்படி இருக்கும், நேச்சரோட ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா தான் சூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாரு, ஒரு காமன் தீமா டிஸ்கஸ் பண்ற மாதிரி கொண்டு போயிருப்பாரு வெர்ஜில், இட்டாலியன் ரைட்டர். ஸோ நீங்க வந்து இதை வந்து ரெனைசான்ஸ் பீரியட்ல பார்த்திருப்பீங்க, ஸ்பென்சர் எடுத்துக்கலாம், ஒரு குட் எக்ஸாம்பிள், ரைட்? அந்த ரெனைசான்ஸ் ஸ்பிரிட்டையுமே நீங்க வந்து இந்த ரொமான்டிக் ஏஜ்ல பார்க்கலாம், ரைட்? பட் ரெனைசான்ஸ் நீங்க எடுக்கும்போது அதுல கிளாசிசிசமும் இருக்கும், அந்த கிளாசிசிசம்லாம் இங்க இருக்காது, சரிங்களா, ரொமான்டிசிசம்ல. ஸோ தி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு இண்டிவிஜுவலிசம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த டைம்ல தான் ரோஸுவோட ஐடியாஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, சரிங்களா? ஜீன் ஜாக் ரோசு அப்படிங்கிறவர். ஸோ அவர் என்ன பண்றாரு, அவரோட ஐடியா மேன் இஸ் நோபிள் சாவேஜ் அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? ஒரு சொசைட்டில மனுஷன் பிறக்கும் போது அவன் நல்லாதான் பிறக்கிறான், சரிங்களா? சொசைட்டி தான் அவன் என்ன பண்ணுது, கரெக்ட் பண்ணுது அப்படிங்கறத தான் மீன் பண்றாரு ஜீன் ஜாக் ரோசு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 17th century ஸ்காலர் தாமஸ் ஹாப்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார், தாமஸ் ஹாப்ஸ், ரிமெம்பர்? அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுவாரு, ரைட்? இது வந்து என்னோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரைட்? ஸோ தாமஸ் ஹாப்ஸ் என்ன சொல்லுவாருன்னா, மேன் வந்து பை பர்த் ஹி வாஸ் கரப்டட் அப்படிங்கிறது தான் தாமஸ் ஹாப்ஸோட வாதம். அதை அப்படியே கான்ட்ரரியா ஜீன் ஜாக்ஸ் ரோசு சொல்வாரு, அவன் பிறக்கும் போது நல்லவனா தான் இருப்பான், இட் இஸ் ஒன்லி த சொசைட்டி விச் இஸ் கரப்டிங் human being. So this is an idea which influenced the romantic poets, right? So this is a very basic introduction. And இந்த டைம்ல தான் வந்து ரொமான்டிக் ஏஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து ஒரு விதமான இண்டிவிஜுவலிஸ்டிக் ஸ்பிரிட், ஃப்ரீடம், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சீடா இருந்தது. ஸோ பிரெஞ்சு ரெவல்யூஷன் டைமை நம்ம வந்து ரொமான்டிக் ஸ்பிரிட்டோட டைம் அப்படின்னு சொல்லலாம். ரொமான்டிக் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனோட டைம்லன்னு சொல்லலாம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789, யூ நோ தட். ஸோ பீப்புள் டுகெதர், பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்றாங்க, மொனார்க்கு எதிரான ஒரு போரை வந்து ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? ஒரு ரெபால்ட் நடக்குது. ஸோ 1789ல, தட் இஸ் பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஸோ அந்த ஸ்பிரிட் வந்து பிரான்ஸ்ல மட்டும் கிடையாது, அந்த ஸ்பிரிட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதே நோஷன் எங்கேயும் பரவுது, இங்கிலாந்துலயும் பரவுது, ரைட்? அந்த பேஸா வச்சுதான் ஓல்டர் போய்ட்ஸும் என்ன பண்ணிருப்பாங்க, இண்டிவிஜுவலிசம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ரைட்டரோட ஃப்ரீடம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை நீங்க ஓல்டர் போய்ட்ஸ்லயும் பார்க்கலாம், யங்கர் போய்ட்ஸ்லயும் நீங்க பார்க்கலாம். ஷெல்லியோட ஒர்க்ஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் தட், ரைட்? யா. நவ் இன்னொரு விதமா ரொமான்டிக் பீரியட் எப்படி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க, இப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா இந்த பப்ளிகேஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ். வி நோ லிரிக்கல் பேலட்ஸ், ரெண்டு பேர் சேர்ந்து எழுதின ஒர்க், கொலாபரேட்டிவ் ஒர்க் அப்படின்னு தெரியும். ஒன் இஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் another ஒன் இஸ் எஸ்டி காலரிட்ஜ். ஸோ காலரிட்ஜ், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் 23 poems. அதுல 19 எழுதினது வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், அண்ட் தென் த ரிமைனிங் 4 வில் பி பை எஸ்டி காலரிட்ஜ். ஸோ எஸ்டி காலரிட்ஜோட போயம் தான் அந்த லிரிக்கல் பேலட்ஸ்ல ஃபர்ஸ்ட் போயம், ரைட்? இட் இஸ் அ பேலட், த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மேரினர். ட்ரெஷர் ஹவுஸ் புக்ல உங்களுக்கு அழகா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட எல்லா போயம்ஸும் உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். ப்ளீஸ் கோ த்ரூ தட். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட எல்லா போய்ட்ரி நேமுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட், ரைட்? அண்ட் அட் த சேம் டைம் ஓல்டர் போய்ட்ஸோட ஒர்க்ஸுமே அதுல இருக்கும். கோ த்ரூ தட். நவ் ஃபர்ஸ்ட் போயம் பார்த்தோம் இல்லையா, ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மேரினர். சிமிலர்லி த லாஸ்ட் போயம் இஸ் டின்டன் ஆபே, ரைட்? ஸோ இண்டிவிஜுவலிசம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, ஃப்ரீடம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஷெல்லி சில ஒர்க்ஸ் எழுதியிருப்பாரு. அதுல ஒன் ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஓ டு த வெஸ்ட் விண்ட்.
ரைட்? ஓ டு த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல என்ன ரைம் யூஸ் பண்ணிருப்பாரு? டெர்சா ரைம். யா, அவர் யூஸ் பண்ண டெர்சா ரைமா யூஸ் பண்ண ஒரே ஒரு போயம் என்னதுன்னா ஓ டு த பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க நெட்ல எதிர்பார்க்கலாம். சரிங்களா? டெர்சா ரைமா யூஸ் பண்ணி ஷெல்லி எழுதின ஒரே ஒரு ஒர்க் ஓ டு த பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ லிஃப்ட் மீ அஸ் a wave, a leaf, a cloud, I fall upon the thorns of life, I bleed. This is a very famous line in O to the Best Friend, right? Now, similarly, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலேட்டட் போம்ஸ் எழுதியிருப்பாரு. லைக் சின்டனாபே, ரைட்? ஒரு சாலிட்யூட்ல ஒரு சாலிட்யூட் ஸ்டேட்ல ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்கும் போது ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி அவரே தன்னை என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரியான போம்ஸ்லாம் எழுதியிருப்பாரு. சின்டனாபேயா இருக்கலாம், சாலிட்டரி ரீப்பர், and then resolution and independence. Leech gatherer is a very finest example for that. Leech gatherer, solitary reaper, and then Tintanabe, right? In the poems na baka. And then William Wordsworth, he was an older poet. We know that he was also a poet laureate. 1843 la poet laureate ஆயிருப்பார். 1850 வரைக்கும் poet laureateshipல வந்திருப்பார். சரிங்களா? 1843 ல இருந்து 1850 வரைக்கும். ஸோ அது வரைக்கும் 1843க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து காமன் பீப்புள், காமனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆன ரைட்டிங்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா திடீர்னு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பதவி வாப்பா நீ தான் போய்ட் லாரெட்னு கொடுக்கும்போது இப்ப அவர் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த டைம்ல தான் லிபரலிசம்ல இருந்து கன்சர்வேட்டிவா மாறுறாரு யாரு? வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். Know the difference between liberal அப்படிங்கிறது காமன் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்றது. He was a liberal in the very beginning in his writing career, but he was shifted to what is that? Conservative, right? Conservative அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, கவர்மெண்ட்டுக்கு ஜிங்ஜாங் போடுறது, ரைட்? ரூல் மொனார்க்கு சப்போர்ட் பண்றது. ஸோ லிபரலா அவர் இருக்கிறதுக்கு எது காரணமா இருந்திருக்கும்? லிபரலா தான் அவரோட பிகினிங் இருந்தது. எதனால? he was a writer, there was some influence. அதையும் நம்ம இப்பதான் பார்த்தோம். Try to connect things. Influence of French Revolution. Excellent. Influence of French Revolution. French Revolution monarchக்கு ஆதிக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சா இல்லைன்னா நம்ம காமன் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுச்சா? காமன் பீப்புளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுச்சு. அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ரைட்டர்ஸ் தானே ரொமான்டிக் ரைட்டர்ஸ்ன்னு பார்த்தோம் இப்போ. அப்போ பிரெஞ்சு ரெவல்யூஷனை சப்போர்ட் பண்ண வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இப்ப என்ன பண்றாரு? poet laureate அப்படின்னு நீ வாப்பா அப்படின்னு கொடுத்ததும் he started to begin his career as a conservative. That's why William Hazlitt and also Robert Browning called him as the lost leader. Just for a handful of silver you left us. Very famous statement by Robert Browning on William Wordsworth. So அதுல என்ன சொல்றாரு? உனக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பண்ணியேப்பா, எங்ககிட்ட இருந்தியேப்பா, இப்படி போயிட்டியேப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க? சோகமா ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லீடர் அப்படின்னு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் சொன்னது வில்லியம் ஹாஸ்லெட். we know William Hazlitt was a prose writer, right? William Hazlitt ஓட ஒர்க்ஸுமே நிறைய நோட்டபிளான ப்ரோஸ் ஒர்க்ஸ் எழுதிருக்காரு. நீங்க இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சர்டன் கிரைட்டீரியால நீங்க என்ன பண்ணலாம்? ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது இந்த போயட்ஸ் இம்பார்ட்டன்ட், இந்த டிராமாட்டிஸ்ட்ல இம்பார்ட்டன்ட், இந்த நாவலிஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து பிரிச்சு வச்சிருப்பீங்க. நீங்க அந்த ஏரியாவை பார்க்கும்போது ப்ரோஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரைட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்போ ப்ரோஸ் கொஞ்சமா நீங்க படிச்சா கூட போதும். அதுல இருந்து ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டின், ப்ராபப்லி ஐ எம் அஸ்யூமிங் 3 to 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ரோஸ் மட்டும் வச்சுக்கோங்களேன், யூ கேன் கெட். ஏன்னா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வில்லியம் ஹாஸ்லெட், சார்ல்ஸ் லாம்ப், பிரான்சிஸ் பேக்கன், ரைட்? அண்ட் தென் ரிச்சர்ட் ஸ்டீல், இவங்கெல்லாம் வந்து அந்த பீரியாடிக்கல்ஸ் ரிலேட்டடா எழுதக்கூடிய ஆட்கள் பாத்தீங்களா? ஸோ இந்த ரிச்சர்ட் ஸ்டீல், அப்புறம் ஜோசப் அடிசன், ஜானத்தன் ஸ்விஃப்ட், ரைட்? இந்த ஆட்கள் எல்லாமே வந்து ப்ரோஸ் ரைட்டர்ஸா வெரி ஃபேமஸ். அப்போ நீங்க இவங்க கிட்ட இருந்து நீங்க கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம், ரைட்? வென் யூ ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் த எக்ஸாம் எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கும்னா எந்த கேள்வி கேட்பான் அதை அசோசியேட் பண்ணியே என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன பண்ணாதீங்க, உங்க கையில இருக்கிறத ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் ஒரு 5 ரைட்டர்ஸ் சொன்னேன், நம்ம புக்ல இந்த 5 ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, என்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க? கோ த்ரூ பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட்
கடைசி எக்ஸாம் இருக்கும்போது என்ன பண்ணாதீங்க, நான் கூகுள்ல தேடி பாக்குறேன், நான் வந்து யூடியூப்பை பார்த்து படிக்க போறேன்னு அந்த டைம், ப்ரீஷியஸான அந்த டைமை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது கேட்பானோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கிளாஸ் போகுது. 100% அந்த ப்ராசஸ் நான் எப்போ சொல்ற மாதிரி ட்ரஸ்ட் த ப்ராசஸ். சரிங்களா? நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. இப்போ சக்சஸ் ஸ்டோரியில கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் தான், நாங்க என்ன மேமும் சாரும் சொன்னாங்களோ நாங்க அதை தான் ஃபாலோ பண்ணோம், இதுதான் சொல்றாங்க. ரைட்? அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா நீங்க கிளியர் பண்ணுவீங்க. ஒரு ஒரு ஆளுக்கு 2 அட்டம்ப்டோ 3 அட்டம்ப்டோ ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, சொல்ற பேச்சை கேட்கறது கிடையாது. வள 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 வளன்னு ஏதாவது ஒண்ணு எடுத்தோம், ஏதோ ஒண்ணு பார்த்தோம். ரைட்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அகாடமில நீங்க ஆல்ரெடி எல்லாரும் சேர்ந்தாச்சு, அதனால எனக்கு இது ப்ரொமோஷன் பண்ண வேண்டியதுங்கிற அவசியமே கிடையாது. ரைட்? ஒரு விஷயம் நான் அஷ்யூரா சொல்லுவேன், என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸா தான் நம்ம கிளாஸஸ் போகுது. ரொம்ப ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு, அதை மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு போகுது. எக்ஸ்ட்ராவா இப்ப நான் வந்து கல்ச்சரல் தியரிஸ்டோ அண்ட் தென் கான்செப்ட்ஸோ வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி இந்த ஏரியால இருந்து கேட்கலாம், இனிமேல் இதுல இருந்து கேட்கலாங்கிறத ஆஸ்பெக்ட்ல திங்க் பண்ணி தான் ஐ டுக் தோஸ் கல்ச்சரல் தியரிஸ்ட் அண்ட் கிரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ். ஸோ அது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நான் புக்ஸ் அதுவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியாச்சு. மேம் இதுவே கம்மியா நீங்க நினைக்கலாம், இதை விட உங்களுக்கு திணிக்கிற அளவுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்கதான் செய்யறாங்க. சரியா? நாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்க திணிக்கல. இதுதான் ஆக்சுவலா காம்ப்ரிஹென்சிவ். ஏன்னா இதை விட நம்ம கம்மியா படிக்க முடியாது. பிகாஸ் யூ ஆர் ட்ரேசிங் நியர்லி 1000 years ஆஃப் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அப்ப நீங்க எப்படி வந்து ரொம்பவே 2 புக்கு 1 புக் அப்படின்னு நீங்க வந்து நம்மளால பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் ஒரு புக்கோ 2 புக் மெட்டீரியல்ஸோ இருக்குது, ப்ரொவைட் பண்றாங்க. பட் எந்த அளவுக்கு அதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து மேக்சிமம் இருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. சரியா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்கிறது எல்லாமே எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்டது, இனிமேல் இதை தான் கேட்பான்னு அஷ்யூம் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க வேற எதுவுமே படிக்க வேண்டாம், 100% நம்பி இதை மட்டும் படிங்க. பேப்பர் 1 கிளாஸ் மார்னிங் செஷன்ஸ் போடுறதே எனக்கு யாருக்கு போடுறோம்னு தெரிய மாட்டேங்குது. சரியா? ஒரு 20 பேர், 20 to 25 people, they are working really hard and அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும். சரியா? இப்ப நீங்க 100 people இங்க இருக்கிறீங்க, அதுல எத்தனை பேர் அந்த மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்றீங்க நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சும்மா கிடையாதுங்க, பேப்பர் 1க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். பேப்பர் 2 மட்டும் மாங்குன்னு படிச்சா நான் கிளியர் பண்ணிடுவோம் நான் வந்து உத்தரவாதம் சொல்லவே முடியாது. சரியா? பேப்பர் 2ல டெஃபினெட்லி வில் ஸ்கோர், அதை என்னால அஷ்யூர் பண்ண முடியும். பட் நெட் கிளியர் பண்ணணுமா, பேப்பர் 1 முக்கியம். ஸோ அட்டன் பேப்பர் 1 கிளாஸஸ் இன் த மார்னிங். Okay, now coming back to romantic age, I'll ask a questions hereafter, right? Grongar Hill. Who wrote this poet Grongar Hill? Ma'am, Dyer. John Dyer. John Dyer wrote Grongar Hill. Okay, it's a Pindari quote. John Dyer was a Welsh poet. Okay, வேல்ஸ்ல இருந்து வந்த ரைட்டர் தான் ஜான் டயர். இதே மாதிரி வேல்ஸ் போயட் நீங்க படிச்சிருப்பீங்களே? ரேமன் வில்லியம்ஸ். குட். ஓகே, கேசல் ஆஃப் உட்ரான். யூனோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க இப்ப ரொமான்டிசிசம் அப்படிங்கிற ஸ்பிரிட் வந்து காதல் மட்டும்தான் இமோஷன் கிடையாது. ரைட்? கோபம் ஒரு இமோஷன், ஃபியர் ஒரு இமோஷன், இந்த மாதிரி இமோஷன்ஸ்ங்கிறது வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபியர் அப்படிங்கிற இமோஷன்ஸுமே இந்த ரொமான்டிக் ஏஜ்ல தான் நீங்க பாக்கலாம். அப்போ ஃபியர் எலிமெண்ட்ஸ் எதுல இருக்கும்? காத்திக் ஃபிக்ஷன். அப்ப காத்திக் ஃபிக்ஷனோட ஆரம்பம் ரொமான்டிசிசம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சைமல்டேனியஸா இந்த சைட்ல ரொமான்டிக் ஏஜ்ல வந்து காத்திக் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் வருஷத்துல வித்தின் 20 to 30 yearsல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி அமெரிக்கால அது ஸ்ப்ரெட் ஆகுது. ரைட்? சோ காத்திக் ஃபிக்ஷன் அமெரிக்கால ஸ்டார்ட் பண்ணது எட்கர் ஆலன் போ. எட்கர் ஆலன் போவோட ரேவன் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. நைட் 11 மணிக்கு தூக்கம் வரலையா, எந்திரிச்சு ஜஸ்ட் அந்த புக் அந்த லைன்ஸ் அப்படியே ரீட் பண்ணி பாருங்க, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு. சரியா? ஜன்னல் கதவை எல்லாத்தையும் அடைச்சு பார்த்து ஜஸ்ட் ரீட் த போயம். ரைட்? ஒரு ஆள் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு, பக்கத்து டோர்ல விண்டோல வந்து டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும். ரைட்? ராமலட்சுமி இஸ் கிரைங், அத்திக் இஸ் லாஃபிங். ஓகே, சோ நீங்க உட்காந்து படிச்சு பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, எஸ். So coming back, Edgar Allan Poe is the one who started Gothic fiction in America. His poem Raven சொன்னமா. Raven யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க? டக்குன்னு ஆன்சர் வரணும். Elizabeth Barrett Browning.
Very good. Elizabeth Barrett Browning. Fall of the House of the Usher is his famous short story. Yes. Fall of the House of the Usher. Okay. One particular poet, he wrote a pamphlet called The Necessity of Atheism. வெளியில போ அப்படின்னு அனுப்பி விட்டுருந்தாங்க. Expelled from Oxford University. Who was he? டிபி ஷெல்லி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெல்லில இருந்து கொஸ்டின் இந்த நெட்டுக்கு நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். அவரோட மேஜர் போயம்ஸ், மைனர் போயம்ஸ் எதையும் விடாம என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் லேர்ன் த தீம்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அப்கோர்ஸ் வில் டீல் தட் இன் த கிளாஸ். சார் நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. Who wrote the poem The Complaint? Edmund Spencer. Oh my god, ரொமான்டிக்ல கேக்குறேன் நான். The Complaint, Edmund. Yes, of course. ஒரு கலெக்ஷன்ல வந்து ஸ்பென்சர் எழுதிருப்பாரு The Complaints அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொமான்டிக் ஏஜ்ல கேக்குறேன். எட்வர்ட் யங். வெரி குட். எட்வர்ட் யங் The Complaint எழுதிருப்பாரு. The Night Thoughts on Life. That is another title. Night Thoughts on the Life. இதெல்லாம் பாத்தீங்கன்னா death, that is also a kind of emotion. Melancholy அப்படிங்கிறது emotion இல்லையா? சோ பாருங்க, எலிஜியுமே இந்த டைம்ல வந்திருக்கும். தாமஸ் கிரேயோட எலிஜி ரிட்டன் இன் a country churchyard எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் 1751. Okay, some stupid connection will try. 100 years later, 1851. Moby Dick. Yes, Moby Dick. Herman Melvilleோட great exhibition. Yeah, Crystal Palace. Right, அப்போ அததான் ஓபன் பண்ணாங்க. Crystal Palace by Prince Albert. 1851 தான் அது. கிரேட் எக்ஸிபிஷன் விக்டோரியன் ஏஜ்ல நடந்திருக்கும்னு பார்த்திருக்கோம். So 1751ல this work, Elegy Written in a Country Churchyard, was published, and then Moby Dick was published in 1850, 100 years later. சும்மா இப்படி படிச்சாதாங்க இயர் மனப்பாடம் பண்ண முடியும். ஓகே, 1750ல எழுதிருப்பாரு, 1751ல பப்ளிஷ் ஆயிருக்கும் Elegy Written in a Country Churchyard. அதுல ஒரு வில்லேஜ் நேம் வரும் இல்லையா? What is the village name? Stoke Poges. Very good. Stoke Poges. இதே மாதிரியே ஆபன் அப்படிங்கிற வில்லேஜ் இதுல வரும். ஆபன். அடுத்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இது. சரிங்களா? The Deserted Village by Oliver Goldsmith. ஓகே, Deserted Village by Oliver Goldsmith. அதுல வரக்கூடிய வில்லேஜ் தான் ஆபன். இதையும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, can you tell me some pastoral elegy, you know? Pastoral elegy. Adonis. Yeah. Adonis by Shelley, Lycidas by John Milton, Elegy Written in a Country Churchyard by Thomas Gray, Thyrsis by Matthew Arnold. Right? இது எல்லாமே good example for pastoral elegy. Should I repeat? Clear, ma'am. Clear. Okay, great. Yeah, உங்களுக்கு chat boxல போடுறாங்க. Suppose follow பண்ண முடியலன்னா chat box பார்த்துக்கோங்க. Okay, now songs of innocence and songs of experience. William Blake. William Blake. இவரை நான் ஒரு poet அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் கிளாஸ்ல. What kind of poet he was? He can able to foresee things, right? So அந்த மாதிரி foresee பண்ணக்கூடிய ரைட்டர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? Apocalyptic poet. Right? Yeah, apocalyptic poet. William Blake was an apocalyptic poet. He can able to foresee things which is going to happen in the future. Right? Apocalypse அப்படிங்கிறது அதுக்கான அர்த்த ரெவலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்? ஸோ அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா எழுதக்கூடிய ஆள் தான் இந்த வில்லியம் பிளேக். அவரோட சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட இயர் கேட்கலாம். சரியா? அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. அவரோட டைகர் அப்படிங்கிற போயம் ரொம்ப ஃபேமஸ். த லேம்ப், அனிமலா எழுதிருப்பாருங்க. த லேம்ப், த டைகர். ரைட்? அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்க வந்து சிம்னி தொடப்பாங்க. சிம்னி ஸ்வீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் எழுதிருப்பார். ரைட்? ஸோ தட் ஆல் ஆர் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க். இதே மாதிரி அனிமல் இமேஜரி யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் ரைட்டர் சொல்லுங்க. Ted Hughes. Yeah, Ted Hughes. Yeah, Ted Hughes. When he became poet laureate? 1984. Good. 1984ல Ted Hughes poet laureate இருந்திருப்பார். ஓகே,
Ted Hughes, Poet Laureate, 1984. Animal imagery யூஸ் பண்ணுவாருங்க. The thought fox is a very good example. Thought fox. And Apocalypse Now is a movie, right? எந்த நாவலை பேஸா வச்சு அப்போகலிப்ஸ் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்திருக்கும்? Heart of Darkness. கரெக்ட். ஜோசப் கான்ரடோட ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ். அந்த மூவியை அடாப்ட் பண்ணும்போது அதோட நேம் வந்து அப்போகலிப்ஸ் நவ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பான். ஓகே, and you know, Ozymandias is a sonnet written by Percy Bysshe Shelley. Ozymandias sonnet என்ன நேம்ல பப்ளிஷ் பண்ணிருப்பாரு? He used a pseudonym for that. What is that? Glastrus. Yeah, Glirastrus. Okay, Glirastrus. You know, the character Ambrosio appears in. He was a monk, a kind of Gothic tale it is. Ambrosio. 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 சம்மரி ரீட் பண்றதே வந்து உங்களுக்கு பயங்கர டென்ஸா தான் இருக்கும் அந்த அந்த பர்டிகுலர் ஒர்க். த மங்க். ஓகே, MONK. த மங்க் இஸ் அ ஹாரர் நாவல். ஓகே, இட் இஸ் பை her name is Anne Radcliffe. ANN. Anne Radcliffe. நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, காத்திக் ஃபிக்ஷன் எழுதக்கூடியதுல ஹொரேஸ் வால்போல், Anne Radcliffe, Edgar Allan Poe in America, right? So these writers are famous. Matthew Gregory Lewis. Sorry, Monk is by Matthew Gregory Lewis. Anne Radcliffe wrote Mysteries of Udolpho. Please correct it. Anne Radcliffe wrote Mysteries of Udolpho. Matthew Gregory Lewis oda the Monk. Adula da Ambrosio is a character. Okay. What is the subtitle of Mysteries of Udolpho? You know, பொதுவா காத்திக் ஃபிக்ஷனுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்க சப்டைட்டில் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் அப்படின்னு வச்சுட்டு போயிருவாங்க. சரிங்களா? இப்போ மிஸ்ட்ரிஸ் ஆஃப் உடால்ஃபோ பார்த்தோம்ல, அதுக்குமே ரொமான்ஸ் தான் சப்டைட்டில். அதே மாதிரி மங்குக்கும் ரொமான்ஸ், தட் இஸ் அ சப்டைட்டில். ஓகே, ஸோ யூ கேன் கனெக்ட் சம்ஹவ் லைக் தட். ஓகே, தென் Frankenstein is a work by Mary Shelley. இதுவுமே காத்திக் ஃபிக்ஷன் தான். ஒரு மாதிரி பிளண்டட் சயின்ஸ் ஃபிக்ஷனும் சொல்லலாம், காத்திக் ஃபிக்ஷனும் சொல்லலாம். சோ இதுக்கு ப்ரிஃபேஸ் எழுதுனது யாரு? Who wrote preface? P.B. Shelley. P.B. Shelley. Husband. Yeah, P.B. Shelley. You know, the epigraph of Frankenstein is derived from Paradise Lost. சரிங்களா? Frankensteinோட எபிகிராஃப் வந்து மில்டனோட Paradise Lostல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே. Wordsworth wrote only one play. What is the name of the play? The Borderers. Borderers. What about Thomas Hardy? The Dynast. Dynast. Okay. Who founded the periodical Westminster Review? Westminster Review, the journal during Romantic Age. The Westminster Review. Jeremy Bentham. Okay. ஆக்சுவலா நான் ஒரு இடத்துல ஒரு ஒன் டைம் ப்ரொனன்சியேஷன் கேட்கும்போது இட் இஸ் ப்ரொனன்ஸ்ட் அஸ் ஜெரிமி பென்தா, நாட் ஜெரிமி பென்தம், ஜெரிமி பென்தா. ஓகே, எக்ஸாமினரோட இயர் சொல்லுங்க பாப்போம். 1808. 1808 to 1880. 1886. 18 மட்டும் கேக்குது. 1808 to 1880. யா, த எக்ஸாமினர். இது வந்து இந்த பர்டிகுலர் மேகசின் வந்து ஐ டீல் இட் அகெயின். ஓகே, இதுல இருக்கக்கூடிய மேகசின்ஸ், ரொமான்டிக் ஏஜோட மேகசின்ஸ் வந்து வி ஷுட் நோ. அதுல இருக்கக்கூடிய எக்ஸாமினர் மேகசின், குவார்டர்லி ரெவ்யூ, பிளாக்வுட் மேகசின், எடின்பர்க் ரெவ்யூ, எந்த பாத்தீங்கன்னா இப்ப எப்படி டிவி சேனல் வந்து ஜெயா டிவி அப்படின்னா அது வந்து தினகரனுக்கு சப்போர்ட்டா பேசுது. அதே மாதிரி சன் டிவி அப்படிங்கிறது திமுகக்கு சப்போர்ட்டா பேசுது. கேப்டன் டிவினா அவரோட அந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி தாங்க நீங்க நியூஸ் பேப்பர்னு எடுத்துக்கிட்டீங்க, ஜேர்னல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜேர்னலும் ஒவ்வொரு பாலிட்டிஷியனை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். விக், டோரி அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உண்டு இங்கிலாந்துல. ஸோ சில நியூஸ் பேப்பர் விக்கு சப்போர்ட்டாவும், சில நியூஸ் பேப்பர் டோரிக்கு சப்போர்ட்டாவும் இருக்கும். அதான் நான் பிகினிங்லேயே சொன்னேன், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து லிபரலா இருந்திருப்பாரு. லிபரல் யாருப்பா? விக்கா டோரியா சொல்லுங்க? விக். ஓகே, கேப் வச்சிருப்பாங்க. ஓகே, கேப் வச்சிருக்காங்க லிபரல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டோரிஸ் தே வேர் கன்சர்வேட்டிவ். ஓகே, ட்ரைடன் யாரு? டோரியா விக்கா? Wig. Tory. Tory. டோரி.
ஓகே, ட்ரைடன் வந்து டோரி. அவர் என்னப்பா அது, அவர் எப்ப எதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? கிராம்வெல் வந்தா கிராம்வெலுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. சார்ல்ஸ் வந்தா சார்ல்ஸ் ரீஸ்டோர் ஆனதுக்கு என்ன பண்ணாரு? ஆஸ்ட்ரியா ரிடக்ஷன் ஒரு ஒர்க் எழுதுறாரு இல்லையா? சோ நேரத்துக்கு தகுந்த மாதிரி எழுதக்கூடிய ஆள் இல்லையா? அப்ப ஆப்வியஸா அப்ப அவர் யாருக்கு சப்போர்ட் தான் பண்ணணும்? மொனார்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அப்ப கன்சர்வேட்டிவ் அப்படின்னா யாருன்னு சொன்னேன் நானு? டோரி அப்படின்னு சொன்னேன். கன்சர்வேட்டிவ் சப்போர்டர் ஆஃப் மொனார்க்னு அர்த்தம். ப்ளீஸ் ட்ரை டு ஏபிள் டு திங்க். ஓகே, அவசரமா ஆன்சர் பண்ணாதீங்க. இது வந்து தெரிஞ்ச கொஸ்டினுமே நீங்க மிஸ்டேக் கமிட் பண்ணுவீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகே, ஹூ ரோட் த மிரர் அண்ட் த lamp? Abrams. Yeah, M.H. Abrams. Correct. So, who wrote the book The Excursion? The Excursion. ST Coleridge. It is by Wordsworth. Wordsworth. Yeah, it is by Wordsworth. Excursion. ரெக்ளூஸ்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு இல்லையாப்பா, அதோட பார்ட் 1 பார்ட் தான் இப்ப நான் சொன்ன எக்ஸ்கர்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, லிரிக்கல் பேலட்ஸோட எடிஷன்ஸ் சொல்லுங்க பாப்போம் வரிசையா. ஃபர்ஸ்ட் லிரிக்கல் பேலட் 1798. அடுத்த எடிஷன் ப்ரிஃபேஸ், when preface was added? 1800. 1800. When was the next edition? 1802. Yeah, 1802. Very good. 1802. Correct. Who wrote Christ Hospital? The work Christ Hospital. False lamp. Charles Saul's Lamb. Yeah, Saul's Lamb. He committed matricide, isn't it? So matricide commit that, which means, sorry, not he. Charles Lambோட சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் மேரி லாம்ப் அப்படின்னு இருப்பாங்க. ரெண்டு பேரும் கொலாபரேட்டிவா தான் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ட்ராஜடிஸ், ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடிஸ வந்து அப்ரிஜ்ட் வெர்ஷன்ல சார்ல்ஸ் லாம்ப் எழுதியிருப்பாரு. காமெடிஸ வந்து இந்த அம்மா மேரி லாம்ப் வந்து கொலாபரேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுனதுதான் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது. சோ லேட்டரா பாத்தீங்கன்னா மேரி லாம்ப் வந்து கொஞ்சம் மென்டலி சிக் ஆயிருப்பாங்க. சோ அப்படி இருக்கிற சமயத்துல அம்மாவை என்ன பண்ணிடுறாங்க? கத்தி வச்சு குத்தி கொலை பண்ணிடுறாங்க. சோ மதரை கில்ற அந்த அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மேட்ரிசைடு. இதே ஃபாதர் அப்படின்னா பேட்ரிசைடு அப்படின்னு சொல்லுவோம். கிங் அப்படின்னா ரெஜிசைடு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மேட்ரிசைட பத்தி சார்ல்ஸ் லாம்ப் வந்து தன்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் மூலமா கன்வே பண்ணிருப்பார். Who was he? ST Coleridge. Very good. S.T. Coleridge. Okay, S.T. Coleridge. Charles Lamb. Okay. Who wrote poems on various occasions? ST Coleridge. Listen to the questions carefully. Byron. Poems on various occasions. Byron. Byron. Lord Byron. Poems on various subjects. Poems on various subjects. அதுதான் S.T. Coleridge. Poems on various subjects is S.T. Coleridge. Poems on various occasions is by Lord Byron. Frosted Midnight is written in a verse form, right? எந்த verse formல எழுதிருப்பார் S.T. Coleridge? Frosted Midnight. It is written in blank verse. Okay, it is written in blank verse. You know, Kubla Khan வந்து நம்மால S.T. Coleridge வந்து நல்ல ஓபிஎம் சாப்பிட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அவருக்கு வர ஒரு அழகான கனவு தான் குப்லா கான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. சோ எந்திக்கிறாரு, கட 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 கடன்னு என்ன ட்ரீம்ல பார்த்தாரோ வேகமா எழுதுறாரு. சடனா பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ள வந்துடுறாரு. ஆளுக்கு அடுத்து என்ன கனவு அடுத்து கண்டினியூ பண்ண முடியல. குப்லா கான் அதனால அன்பினிஷ்டாவே விட்டுடுறாரு. யார் வந்திருப்பா டிஸ்டர்ப் பண்றதுக்கு? A man from Porlock. P-O-R-L-O-C-K. சரிங்களா? A man from Porlock அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு மேன் வந்து நம்ம S.T. Coleridge பாக்குறதுக்கு ஐயா அப்படின்னு தட்டுறாரு. தட்டினதும் யார் பாதுன்னு இப்படி திரும்பி பாக்குறாரு. எல்லாம் மறந்து போயிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. A man from Porlock. He's the one who disturbed S.T. Coleridge in his process. Right? And அவர் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு புக் படிச்சிருப்பாரு. அந்த புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓபிஎம்ல நல்லா மெய் மறந்துதான் தூங்க போயிருப்பாரு. என்ன புக்கு கையில ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு? பட்ஷாஸோட பில்கிரிமேஜ்.
சாம்வேல் பச்சாஸோட பில்கிரிமேஜ் அப்படிங்கிற ஒர்க். என்ன ரிவர்? குப்லகான்ல ஒரு ரிவர் வரும் இல்லையா? வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ரிவர்? ஆல்ப் ரிவர். ஆல்ப். ஓகே, ஆல்ப் இஸ் a river name. ஓகே, பயோகிராஃபியா லிட்ரரியா எத்தனை சாப்டர்ஸ்? இயர் கேட்டா டக்குன்னு சொல்லிடுவீங்க. how many chapters? 23. Yeah, good. 23. When Biographia Literaria was published? 1817. 1817. Tell me the Gothic ballad written by S.P. Coleridge. Gothic ballad. Rime of the Ancient Rime of the Ancient Mariners. Gothic ballad, pa. Christabel. Okay, Christabel is a Gothic ballad written by S.P. Coleridge. Okay. Hours of Idleness is a work by Hours of Idleness. Yeah, Byron. Okay, and Mad Shelley. Sorry. I thought of some other thing. I'm just leaving it that now. Child Herald, right? Child Herald Pilgrimage. Different cantosa வந்து கொஞ்சம் கொஞ்சமா appear ஆயிருக்கும். So that first appearance எப்போ? எந்த வருஷம் first publish ஆகுது Child Herald Pilgrimage? 1812. You can expect this question. Okay, Child Herald Pilgrimage வந்து நீங்க questions எதிர்பார்க்கலாம். And then Don Juan. How many acts are there in Don Juan? ஒருத்தர் பிளே எழுதியிருப்பாரு. I'm asking Don Juan play, right? Not Don Juan by Lord Byron. Don Juan in Hell is one of the section in that play. I'm sorry. Man and Right? Superman. எந்த work? GB Shaw. Man and Superman. Man and Superman is a work by GB Shaw. அதுல ஒரு செக்ஷனோட டைட்டில் Don Juan ன்னு சொல்லி. Third act of third act. Yeah. Third actோட டைட்டில் வந்து Don Juan in Hell. Yeah. Don Juan அப்படின்னு போயம் எழுதுனது as we know Lord Byron, right? So what kind of hero he is actually Don Juan? Cunning actually he is. He was yeah, actually legendaryல பாத்தீங்கன்னா ஒரு legendary character-ஆ Don Juan, he was actually a womanizer. பட் லார்ட் பைரன் எப்படி போர்ட்ரே பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விமன் தான் டான் யுவானை செடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேயல் லார்ட் பைரன் கொடுத்திருப்பாரு, ரைட்? அதுதான் டான் யுவான்ல நீங்க தீமாவே பார்க்கலாம். லார்ட் பைரன் ஆக்சுவலி கிரிட்டிசைஸ் ஓல்டர் போயட்ஸ் ஹியர். இந்த டெடிகேஷனாவே இதை பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சட்டாயர் பண்ணிருப்பாரு. கேன் யூ கெஸ் த ஓல்டர் போயட்ஸ்? Wordsworth. Not only Sade, William Wordsworth also. William Wordsworth, Robert Sade ரெண்டு பேருமே கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு இந்த ஒர்க்ல. டான் யுவான் dedicated to both of them. Okay, now Jane Austen 1775ல பிறந்திருப்பாங்கப்பா. Same year someone also born. Who was he? Charles Lamb. Correct, Charles Lamb. There was a snake-like character appear in Keats' work. எந்த ஒர்க்ல அந்த கேரக்டர் உமன் கேரக்டர் வந்து ஸ்னேக் மாதிரி இருப்பாங்க? ஆக்சுவலா ஸ்னேக் உமன் மாதிரி டிஸ்கைஸ் ஆயிருப்பா அந்த லேடி. I'm finishing. 24. Okay. லாமியா ரீசெண்டா கேட்டிருந்தாங்கப்பா இந்த கொஸ்டின், சரியா? லாமியா இந்த ஸ்டோரி ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவ வந்து ஆக்சுவலா சர்பென்ட், பட் பாக்குறதுக்கு ஒரு அழகான மெய்டன் மாதிரி தன்னை மாத்திப்பா. லேட்டரா ஒரு பிலாசபர் வருவாரு, ஐ ஃபர்கெட் ஹிஸ் நேம். அந்த பிலாசபர் வந்து என்ன பண்ணிடுவாரு, அவளை பார்த்ததுமே ஒரு சர்பென்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாரு. சோ அவனோட லவ்வர் விட்டுட்டு அவ என்ன பண்ணிடுவா, அப்படியே மறைஞ்சு போயிடுவா. ஷி டிஸ்அப்பியர்ஸ். ஸோ அந்த கிரீவ் தாங்காம அந்த லவர் என்ன பண்ணிடுவான், இறந்து போயிடுவான். ஸோ somehow a very interesting work it is. Okay, what is the meaning of La Belle Dame Sans Mercy? A beautiful lady without color. Yeah.
a beautiful lady without mercy. That is the meaning. La belly dame, Sam's mercy. Keats oda ballad இது. Ballad. Okay, La belly dames, Sam's mercy. இந்த ஸ்டோரியும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆல்ரெடி கதை பார்த்திருப்போம், பிகினிங்ல போன பேட்ச்ல பார்த்திருப்போம். ஸோ விமனை சாரி மென்னை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செடியூஸ் பண்ணி என்னது மலை மேல கொண்டு போய் தூங்க வச்சிருவா. ரைட், சச் அ கைண்ட் ஆஃப் ஸ்டோரி இட் இஸ். ஓகே, okay, it almost time, so we'll continue, right? In the questions line pattadu, in some other days I'll ask some more questions in romantic age. Okay, by in the week oda end la paakalam. Okay guys, thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.